வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்தில் இலவச மின்சாரம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் யாருக்கெல்லாம் பயன்படுத்த வரம்பு இருக்குது அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். மின்சார கட்டண சலுகைகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தமிழக மக்களுக்கு 200 யூனிட் மின்சாரத்தை வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த தகவல் இதை பற்றி தெரிவிக்கிறது. இந்த சலுகையானது 2 மாத கால இடைவெளியில் மொத்தம் 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் மின் நுகர்வோருக்கு மட்டுமே பொருந்தும் என விளக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மின் பயன்பாட்டு 500 யூனிட்டுகளை தாண்டினால் பழைய நடைமுறைப்படி 100 யூனிட்டுகள் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள சாமானிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த திட்ட முயற்சியால் அரசுக்கு ஆண்டுக்கு 1730 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும். மக்கள் நலன் கருதி இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த ஆதாரம் விளங்குகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அனைத்து விளக்கம் அரசாணை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள்: 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை இலவசமாக வழங்கப்படும் அரசாணை. தகுதி வரம்பு 500 யூனிட் விதிமுறை. 2 மாத மின் நுகர்வு 500 யூனிட்டுக்குள் இருந்தால் மட்டுமே இது 200 யூனிட் மின்சாரம் முழுமையாக சலுகையாக பெறலாம். ஏற்கனவே உள்ள 100 யூனிட் சலுகை 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு தற்பொழுது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கும். மின் கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? உதாரணமாக 490 மின் நுகர்வு 500 யூனிட்டுக்கு குறைவாக இருந்தால் 200 யூனிட் இலவசம் மற்றும் 299 யூனிட் பயன்பாட்டு கட்டணங்கள் நீங்கள் செலுத்த வேண்டும். நுகர்வு கட்டணம் நுகர்வு 500 யூனிட்டுக்கு அதிகமாக இருந்தால் 100 யூனிட் கழித்து கொள்ளப்படும். மீதி 420 யூனிட் கட்டணங்கள் செலுத்த வேண்டும். அரசுக்கு இதனால் 1730 கோடி ரூபாய் கூடுதலாக மானியம் வழங்குகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசுக்கு 1731 கோடி ரூபாய் செலவாகும். பொதுமக்கள் நலன் கருதி மின்சாரத்துறை கூடுதல் சுமை ஏற்பட்டாலும் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்ட அறிவிப்பு முதலமைச்சர் பதவியேற்ற உடனே வெளியிடப்பட்டது செல்லத்தக்கது. கண்டிப்பாக இதை உடனடியாக எல்லார் மத்தியிலுமே நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.